Hey hi guys, இன்னைக்கு நான் பார்க்க போறது Demon Slayer Season 1 Episode 60. So yeah, இது உங்க VOT anime channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி subscribe பண்ணலைன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ press பண்ணி அதுல ஆல்ங்கறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க friends and family ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த எபிசோட்ல என்ன ஆச்சுன்னா அந்த டீமன் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல உங்களை நான் கை வைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதோட அந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கும். அண்ட் இந்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னா நம்ம இனோஸ்கே அவனோட பீஸ்ட் பிரீத்திங் 7th ஃபார்மை பயன்படுத்தி அந்த டீமன் எங்க இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறான். அந்த மாதிரி அதை பயன்படுத்தி அதை கண்டுபிடிச்ச உடனே இந்த மாதிரி அது இந்த பக்கம் தான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லும்போது நல்ல வேலை பண்ண இனோஸ்கே, இதனால இன்னும் நம்ம அந்த டீமனை சீக்கிரமா பிடிக்க போறோம் அப்படின்னு டான்ஜிரோ சொல்லும்போது இனோஸ்கேவை பாருங்களேன், அவனுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா சந்தோஷப்படுறான். ஏன்னா யாருமே நம்ம இனோஸ்கேவை இந்த அளவுக்கு பாராட்ட வர மாட்டாங்க டான்ஜிரோவை தவிர. இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஜினிட்சுவை வந்து காட்டுறாங்க. அவன் நெசுகோவை தேடி பயத்திலே அந்த காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கான். எங்க இனோஸ்கே ரொம்ப நேரம் தேடி மண்டகாஞ்சு போய் பேசாம இவங்க எல்லாருமே கொன்றலாம் அப்படின்னு அவன் சொல்லுவான். இல்ல இனோஸ்கே, அது தப்பு, இவங்க எல்லாருமே நம்ம ஆளுங்க, இவங்களை நாம எப்படியாவது காப்பாத்திதான் ஆகணும். இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல இருக்கிற ஒருத்தன் இவங்கள அட்டாக் பண்ண வருவான். ஆனா கண்ணிமிக்கிற நேரத்துல அந்த இடத்துக்கு வந்த மொராட்டா அதை தடுத்து நீங்க இங்க இருந்து போங்க, நான் இவங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா இனோஸ்கே, உன்னை பாத்துக்கிறக்கே ஒருத்தன் வேணும், இதுல நீ எங்களை பாத்துக்க போறியா அப்படின்னு கிண்டல் பண்ணும்போது இங்க இருந்து பேசாம போயிரு அப்படின்னு அவன் செம்ம காண்டா திட்டி விடுறான். ஆஹா, இவங்களை இங்கேயே விட்டா இவங்க சண்டை போட்டு இந்த இடத்துல இருந்துருவாங்களே, இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி நம்ம டான்ஜிரோ என்ன பண்றான்னா இனோஸ்கேவை அப்படியே பிடிச்சி தரன்னு எழுதிட்டு போறான். ரெண்டு பேர்த்தையும் என்னதான் பிரிச்சு கூட்டிட்டு போனாலும் ரொம்ப தூரத்துல இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறமா நம்ம பசங்க ரெண்டு பேரும் வேகமா ஓடி போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம டான்ஜிரோ வந்து கேக்குறான், இனோஸ்கே நம்ம சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோமா அப்படின்னு அவன் கேட்கும் போது, எங்க பாரு மூஞ்சிரோ, நான் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், என்ன ஃபாலோ பண்ணியே வா அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே போயிட்டு இருக்கும் போது அங்க நிறைய சிலந்தி வலைகள் வந்து இருக்கும். அதை எல்லாத்தையுமே நம்ம இனோஸ்கே வேகமா கட் பண்ணி போயிட்டு இருக்கான். அந்த மாதிரி இவங்க வந்து போயிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல ஒரு பொண்ணை வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணை சுத்தியும் நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க. அவங்கள கொன்னது அவதான். அவ என்ன சொல்றான்னா, தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போயிருங்க, என்னால என்னோட பாடியை கண்ட்ரோலே பண்ண முடியல, ஹாஷிரா லெவல்ல இருக்கிறவங்க யாரையாவது இங்க கூட்டிடுவாங்க, இல்லைன்னா நம்ம எல்லாரும் இங்கேயே செத்துருவோம் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் ஒரு டீமனை வந்து காட்டுவாங்க. அதுதான் இந்த டீமன் ஸ்லேயர் காப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அந்த லோவர் மூன் அந்த இடத்துக்கு வரும். அது என்ன சொல்லுதுன்னா, அம்மா நீங்களே இவங்கள சமாளிக்கிறீங்களா இல்ல நான் அப்பா வர சொல்றதா? அதுக்கு அந்த டீமன் இருக்கு இல்லையா, இல்ல இல்ல வேண்டாம் நானே இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பயந்து சொல்லுது. அப்பனா சரி, சீக்கிரம் முடிச்சுட்டு என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோவர் மூன் மெதுவா அங்கிருந்து கிளம்பிடும். இப்போ இவனை பார்த்ததும் அந்த டீமன் சீக்கிரம் எல்லாரும் செத்து தொலைங்க, இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேகமா அவளோட அட்டாக்ஸை வந்து பயன்படுத்துது. இப்ப அதே சமயம் இங்க இந்த பொண்ணு தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க, என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு புலம்பி அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலி அது அந்த டீமன் தான் பண்ண வைக்குது. அப்ப அந்த டீமன் என்ன பண்ணும்னா அந்த பொண்ணோட எலும்பை வந்து உடைச்சிரும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே அது வந்து கண்ட்ரோல்ல எடுத்து இவங்களை வந்து அட்டாக் பண்ண வரும். அப்போ அதுல இருக்கிற ஒருத்தன் என்ன சொல்றான்னா, என்ன நீ வந்து கொன்று, என்னோட உடம்புல இருக்கிற எல்லா எலும்புமே உடைஞ்சு போச்சு, என்னால வலியை தாங்கவே முடியல, இதுக்கு நான் பேசாம செத்து போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அப்பனா சரி, மரணத்தை நான் உங்களுக்கு பரிசா தரேன் அப்படின்னு சொல்லி இனோஸ்கே என்ன பண்றான்னா அவங்கள கொல்றதுக்காக போறான். டே இனோஸ்கே, தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்றது கேளு, இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கும், அவங்கள கொன்றாத. மொஞ்சிரோ, அவங்க கேக்குறது தானே நான் பண்ண போறேன், அப்புறம் எதுக்காக நீ என்ன தடுக்கணும்? இத வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம டான்ஜிரோக்கு அப்பதான் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். உடனே அவன் என்ன பண்றான்னா வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். டே கமாடா மொஞ்சிரோ, எங்கடா வேகமா ஓடுற அப்படின்னு இனோஸ்கே கேட்கும்போது நம்ம டான்ஜிரோவை ஃபாலோ பண்ணிட்டு அந்த பொண்ணுமே பின்னாடி ஓடி வரும். அப்ப அந்த சமயத்துல நம்ம டான்ஜிரோ என்ன பண்றான்னா டோட்டல் கான்சென்ட்ரேஷன் பிரீத்திங் அப்படின்னு சொல்லி அவளை வேகமா புடிச்சு மரத்து மேல தூக்கி போடுறோம். சோ இதனால என்ன ஆகும்னா அந்த சிலந்தி வலைகளால அவளை கண்ட்ரோலே பண்ண முடியாது. டான்ஜிரோ போட்ட பிளானும் வேலை செஞ்சிடும். நம்ம இனோஸ்கே இதை பார்த்துட்டு ஆஹா இது ரொம்பவே அருமையா இருக்கே, நானும் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தூக்கி அந்த மரத்துக்கு மேல போட ஆரம்பிக்கிறான். இங்க பாத்தியா நான் உன்னை விட சூப்பரா பண்றேன் அப்படின்னு இனோஸ்கே சொல்லும்போது, அட சாரிப்பா நான் பாக்கல, நான் தான் சண்டை போட்டுட்டு இருக்கேன்ல அப்படின்னு அசிங்கப்படுத்திடுவான். இவங்க எல்லாருமே மரத்துக்கு மேல தூக்கி போட்டு அந்த சிலந்தி வலைகளை பிளாக் பண்றதுனால அந்த டீமனால இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடும். இப்ப அப்படியே அங்கிருந்த நேரம் நம்ம ஜெனிட்சுவை காட்டுவாங்க. பையனா பாவம் பயத்துல அழுக ஆரம்பிச்சிருவான். டான்ஜிரோ, நெசுகோ, என்னை விட்டுட்டு எங்கடா போனீங்க, என்ன இப்படி தனியா நட்ட நடு காட்டுல விட்டுட்டு போயிட்டீங்களே, இந்த மாதிரி இவன் அழுதுகிட்டு இருக்கும் போது நம்ம சின்டாரோ அந்த இடத்துக்கு வரும். இவன் அந்த சின்டாரோவை சும்மா விடுவானா, பரவாயில்ல நீயாச்சும் வந்தியே, எனக்கு ஆறுதலுக்கு நீயாச்சும் இருக்கே அப்படின்னு சொல்லி அத பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்ப அப்படியே இங்க நம்ம இனோஸ்கே, இன்னும் ஒருத்தன் தான் இருக்கா, நான் அவனை தூக்கி போடுறேன், மரியாதை இப்போவாச்சும் ஒழுங்கா பாரு அப்படின்னு அவன் சொல்றான். சரி சரி இனோஸ்கே, அவனுக்கு வலிக்காம பார்த்து தூக்கி போடு அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்ப இந்த சமயத்துல அந்த டீமன், நீங்க யாருமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு
சொல்லி எல்லாரோட கழுத்தையும் திருப்பி அந்த இடத்துலயே கொடூரமா சாகடிக்குது. அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாரும் பரிதாபமா இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாரும் இறந்து போனதை தான் கண் முன்னாடி பார்த்த டான்ஜிரோ அந்த டீமன் மேல செம்ம காண்டா இருக்கான். அவன் கோவமா இருக்கிறத நம்ம இனோஸ்கே பார்த்து அவனே லிட்டரலி அந்த இடத்துல பயப்படுறான். வா போலாம் இனோஸ்கே அப்படின்னு நம்ம டான்ஜிரோ சொல்லும்போது சரி போலாம் அப்படின்னு இவனும் தலையாட்டுறான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே வேகமா ஓடி போயிட்டு இருக்கும் போது நம்ம டான்ஜிரோக்கு 2 டீமன் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி அவனுக்கு ஸ்மெல் வரும். இந்த விஷயத்தை இனோஸ்கே கிட்ட சொல்லி கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு அவன் சொல்றான். அப்பதான் இனோஸ்கே நான் அந்த டீமனை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை அட்டாக் பண்ண போகும்போது அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. என்னன்னு பார்த்தா அந்த டீமனுக்கு தலையே இல்ல. இப்ப இந்த பக்கம் நம்ம பசங்க 2 பேரும் அதுகிட்ட வசமா மாட்டிட்டு இருக்கும் போது நம்ம ஜெனிட்சுவை காட்டுவாங்க. அவன் என்ன சொல்றான்னா எப்படியாவது நெசுகோவை கண்டுபிடிச்சு நம்ம இங்க இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். இப்ப அந்த சமயத்துல ஒரு சத்தம் கேட்கும் போது ஜெனிட்சு பயங்கரமா பயந்துருவான். ஆனா வேற வழி இல்ல இல்லையா, இவன் பயத்தை அடக்கிட்டு அங்கிருந்து போய் தான் ஆகணும். அதனால இவன் இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு டீமன் இவனை ஃபாலோ பண்ணிட்டு போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எங்க நம்ம பசங்க 2 பேரும் அது கூட எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஆமா இதுக்கு தலையே இல்லையே, நாம எப்படி இதை கொல்றது அப்படின்னு இனோஸ்கே கேட்கும் போது அதோட கழுத்துக்கு கீழே ரைட் சைட்ல இருந்து நம்ம வெட்டணும் அப்படின்னு டான்ஜிரோ சொல்றான். அவ்வளவுதானே, இவ பாரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனோஸ்கே வேகமா போய் அதுகிட்ட பயங்கரமா அடி வாங்கிட்டு வரான். அது மட்டும் இல்லாம நம்ம இனோஸ்கேவை அங்க இருக்கிற அந்த சிலந்திங்க பயங்கரமா லாக் பண்ணிரும். இந்த சமயத்துல அது நம்ம இனோஸ்கேவை கொல்லலாம் அப்படின்னு வரும்போது கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்த டான்ஜிரோ அவனை காப்பாத்திடுவான். எங்க பாரு இனோஸ்கே, நம்ம 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணாதான் இதை நம்ம அழிக்க முடியும் அப்படின்னு டான்ஜிரோ சொல்லும்போது மறுபடியும் இனோஸ்கேவை பாருங்களேன், அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது டான்ஜிரோவை அவன் ஃப்ரெண்டு மாதிரி அவன் பாக்குறான். இப்ப டான்ஜிரோ வேகமா போய் அந்த இடத்துல நின்னு இனோஸ்கே ஜம்ப் பண்ணி அதை அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இனோஸ்கே வேகமா அவன் மேல ஏறி குதிச்சு அவனோட ஸ்வாட வச்சு அதோட 2 கைகளையும் அவன் வெட்டுறான். நம்ம டான்ஜிரோவும் சும்மா விடாம வாட்டர் பிரீத்திங் 4th ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அதோட 2 கால்களையும் அவன் வெட்டுறான். மொஞ்சிரோ நீ ரொம்ப நல்லாவே சண்டை போடுற அப்படின்னு சொல்லி அவனோட பீஸ்ட் பிரீத்திங்கை பயன்படுத்தி கரெக்டா டான்ஜிரோ சொன்ன அதே இடத்துல அவன் வெட்டுறான். இதனால அந்த டீமனும் இறந்து போகுது. இனோஸ்கே நீ அதை கரெக்டா வெட்டிட்ட அப்படின்னு சொல்லி டான்ஜிரோ பயங்கரமா சந்தோஷப்படுறான். அப்ப இனோஸ்கே என்ன பண்றான்னு பார்த்தா என்னால இதுக்கு மேல ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வேகமா ஓடி வந்து நம்ம டான்ஜிரோவை பிடிச்சு இன்னொரு டீமன் எங்க இருக்கோ அந்த இடத்துல அவனை தூக்கி வீசுறான். எங்க அந்த டீமன் இதுக்கு வாய்ப்பே இல்ல, எப்படி அதை சாகடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு வந்த டான்ஜிரோ அங்க டீமன் இருக்கிறத கவனிச்சிருவான். அவன் இதை பார்த்த உடனே என்ன பண்றானா வாட்டர் பிரீத்திங் 1st ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அதை வெட்ட வரும்போது இப்ப இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க அந்த டீமன் தான் மனசுக்குள்ள அப்பனா நான் சாக போறேனா பரவாயில்ல, உயிரோட இருந்து இவங்கிட்ட பயந்து வாழ்றதை விட நான் சாகிறதே மேல் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் மனப்பூர்வமா அவளோட சாவை ஏத்துக்குது. இதை பார்த்து நம்ம டான்ஜிரோ முதல் ஃபார்ம்ல இருந்து டைரக்டா 5th ஃபார்முக்கு மாத்தி அந்த டீமனோட கழுத்தை வெட்டுறான். இதனால என்ன ஆகுனா அந்த டீமனுக்கு கொஞ்சம் கூட வலியே தெரிஞ்சிருக்காது. அது என்ன சொல்லுதுன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு இது வலிக்கவே இல்ல, இந்த ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மாதிரி சொல்லி அதோட தலை கீழே விழுகும். அந்த டீமன் இப்படி சாகும்போது தான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. நான் எந்த தப்புமே பண்ணல, இதுக்காக என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு அந்த டீமன் ரொம்பவே பாவமா கேட்டுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல அந்த லோவர் மூன் அப்பா உங்களை ஏன் அடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு இன்னும் புரியல என்ன, அம்மா திரும்பவும் அப்பா கிட்ட அடி வாங்குறாங்க போலயே அப்படின்னு ஓரமா இருந்து இன்னொரு டீமன் பார்த்து சிரிக்கும். ஆக்சுவலி இப்படியாக அந்த டீமனை அங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்துவாங்க. அந்த டீமன் டான்ஜிரோவோட கண்களை பார்த்து இந்த பையன் ரொம்பவும் இறக்க குணம் வாய்ந்தவனா இருக்கான், ரொம்பவும் நல்லவனா இருக்கான், இதே மாதிரி நான் மனுஷியா இருக்கும் போது என்ன ஒருத்தங்க இந்த மாதிரிதான் இறக்க குணத்தோட பார்த்தாங்க, ஆனா அது யாருன்னே எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த தலை கீழே விழுந்ததும் அந்த டீமன் நம்ம டான்ஜிரோவை பார்த்து இங்க பாரு 12 கீஸ்ல ஒருத்தன் இங்க இருக்கான், அதனால ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த இடத்துல காத்தோட காத்தா அழிஞ்சு போகுது. அப்படின்னா அந்த 12 கீஸ்ல ஒரு டீமன் இங்க இருக்குதா, நான் அதை கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்னு டான்ஜிரோ அந்த நிலாவை பார்த்து சொல்றதோட இந்த எபிசோட் இங்கேயாக முடிவடையுது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.